துலாம் ராசி நேயர்களே, ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கும்பத்தில் அமர்ந்திருக்கின்றார். அதே நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய கேது பகவானுடனும் செவ்வாயுடன் சேர்க்கப்பட்டிருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனும் சனியும் இருக்கிறார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார். ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு, ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு. இத்தகைய கிரக அமைப்புகள் இந்த ஆங்கில புத்தாண்டில் அமைந்திருக்கிறது. இது உங்க வாழ்க்கையில் என்ன நடத்தப் போகிறது, இந்த ஆண்டு என்ன நடக்கவிருக்கின்றது என்பதை பற்றி தெளிவாக நீங்க தெரிந்து கொள்ளலாம். ராசிக்கு 12ஆம் இடம் லக்னமாகவும் ஆங்கில புத்தாண்டு லக்னமாகவும் அதில் அமர்ந்து இருக்கக்கூடிய குருவும் உங்களுக்கு ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்தி தருவார். அந்த இடமாற்றம் உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை உருவாக்கி தரும் என்பதை நீங்கள் அறியலாம். அந்த பாதை சரியான பாதையாக உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்கள் பணியிலிருந்து விடுப்பு பெற்று வேறொரு பணியை நோக்கி செல்லலாம். சில முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள், முக்கிய நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய மேல் அதிகாரிகள், மேல்தட்டு வர்க்கங்கள் இவரெல்லாம் தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு புதிய தொழில் தொடங்குவதற்கு ஆயத்தமாகலாம். சிலர் பணி விடுப்பு கட்டாய விருப்ப ஓய்வு பெற்று அதிலிருந்து விலகி வரலாம். சிலர் 5ஆம் இடத்தில் சுக்கிரன் செவ்வாய் கேது இருக்கின்ற காரணத்தினால் குழந்தைகள் வகையில் பிள்ளைகள் எதிர்கால நலன் கருதி தங்களுடைய பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவர்கள் கல்விக்காகவும் மேன்மைக்காகவும் வேறு இடங்களில் தங்கி படிப்பதற்கு வந்திருப்பார்கள். அவர்கள் உதவி செய்வதற்காக சில பெற்றோர்கள் அவர்கள் படிக்கக்கூடிய ஊர்களில் குடியிருப்புகளை அமர்த்தலாம். சிலர் பூர்வீக சொத்துக்களை விற்று அதனை வேறொரு இடத்தில் சொத்துக்களாக மாற்றுவர். சிலர் தங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டி வழக்காடு மன்றங்கள், நீதிமன்றங்களை நாடுவார்கள். இது இந்த ஆண்டுக்குரிய பலன். அதே நேரத்தில் 12ஆம் இடத்திற்குரிய குரு ஆண்டின் பிற்பகுதியில் ஜென்மத்தில் வர இருக்கிறார். ஜென்மகுரு நீதிக்கோளாகிய உங்கள் ராசியில் வரப்பு காரணத்தினால் நீதியே வெல்லும், தர்மமே ஜெயிக்கும் என்ற வகையில், தர்மத்தின் வாழ்வதனை சூதுகமும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்ற வகையில் உங்களுக்கு நியாயமான உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றி பெறப்படும். இதுவரை இழுவரியாக இருந்த அனைத்து வழக்குகளுக்கும் நல்ல ஒரு பதில் கிடைக்கும், நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும், தீர்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு உள்ளத்தில் ஒரு ஒளிமன எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்பதை இந்த ஆண்டு நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். 2ஆம் இடத்திற்குரிய புதனும் சனியும் உங்களை ஏமாற்றி சென்றவர்கள், உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள், உங்களை வஞ்சித்தவர்கள், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சறுக்கலுக்கு காரணமானவர்கள் அனைவரும் இந்த காலகட்டத்தில் எல்லாம் காணாமல் போய்விடுவார்கள். செய்தாருக்கு செய்த வினை என்று உங்களுக்கு துரோகம் உழைத்தவர்கள் அனைவருமே இந்த ஆண்டு உங்களை விட்டு விலகி விடுவார்கள். அவர்கள் பெரும் துன்பத்தை சந்திப்பார்கள். நீங்கள் அதிலிருந்து விலகி நல்ல பாதை, நல்ல பயணம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். நல்ல வாழ்க்கை வாழ்வீர்கள். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவார்கள். 3ஆம் இடத்திற்குரிய சூரியன் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு. 3ஆம் இடத்துக்குரிய சூரியன் மனதில் தைரியத்தை கொடுப்பார், மனோபலத்தை கொடுப்பார். உங்கள் அனைத்து செல்வத்தையும் தர காத்திருக்கின்றார். இதுவரை அலுவலகங்கள் தேங்கி கிடந்த உங்களது ஃபைல்கள், கோப்புகள், அதாவது பட்டா வேண்டும் என்று நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, சர்டிபிகேட் வேண்டும் என்று அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து உதவிகளும் டாக்குமெண்ட் வாயிலாக இதுவரை தேங்கி நின்ற அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். 4ஆம் இடத்திற்குரிய சந்திரன் உங்களுக்கு புதிய வண்டி வாகனங்களை வாங்கி தருவார். சிலர் பழைய வண்டிகளை கொடுத்து புதிய வண்டிகள் வாங்குவதற்கு யோகம் இருக்கின்றது. சிலருடைய தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாது போய்விடும். அவர்களுக்கு சில வைத்திய செலவு செய்ய நீங்க நேரிடும். அது உங்களுடைய கர்மத்தின் பலன். சந்திரனை சனி பார்க்கின்றபடியால், இந்த நேரத்தில் குருச்சந்திர யோகம் இருக்கின்றபடியால் சிலருக்கு இந்த குருச்சந்திர யோகம் சிறப்பாக செயல்பட்டு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும். பூமி வீடு வாசல் அதிர்ஷ்டத்தின் வாயிலாகவும் சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. 12ஆம் இடத்திற்கு கூடிய குரு பகவான் புதிய தொழிலை முதலீடு செய்ய வைப்பார். சிலர் சுற்றுலாவாக வெளியூர் வெளிநாடுகள் சென்று மகிழ்ச்சியை பெற்று மன நிறைவு பெற்று திரும்பி வருவார்கள். சிலர் குடும்பத்துடன் குதூகலிப்பதற்காக வெளியூர் வெளிநாடுகள் பயணங்கள் மேற்கொள்வார். பூர்வீகமும் குலதெய்வமும் தெரியாதவர்களுக்கு இந்த குலதெய்வம் தெரிய வரும். பூர்வீகம் எந்த ஊர் என்று தெரியாலும் அவர்களுக்கு பூர்வீகம் தெரிய வரும். அவர்கள் முன்னோர்கள் யார் என்று தெரிய வரும். காணாமல் போனவர்களுக்கு அவர்கள் யார் என்று தெரிய வந்து அவர்கள் பெற்றோர்கள் குழந்தைகளுடன், குழந்தைகள் பெற்றோருடன் இணைந்தார்கள். காணா பிரிந்து சென்ற குழந்தைகள் மீண்டும் ஒன்று சேர்வார்கள். பல ஆண்டுகளாக பிரிந்திருந்த பெற்றோர் குழந்தைகள் இந்த ஆண்டு ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. சின்ன வயதில் காணாமல் போனவர்கள் அதிக வயதுடன் உங்களை சந்திக்க வேண்டி வரும். பெற்றோர்கள் பேரின்ப அதிர்ச்சியை தரும். அதே நேரத்தில் இந்த ஜாதகருக்கு 11ஆம் இருக்கக்கூடிய ராகு அதிகமான ஒரு பொருளை தந்தாலும் அந்த பொருளுக்கு ஏற்ற வகையில் அரசாங்கத்தில்
செலவு செய்ய நேரிடும். அவர்களுக்கு ஒரு பொருள் வாங்குவதற்கு அதற்கு வட்டி, வரி என்று சில அரசு துறை சம்பந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு செலவு செய்துதான் அந்த பலனை நீங்கள் அலைய வேண்டி வரும் என்பது நிதர்சனமான உண்மை. சிலர் அரசு அதிகாரிகளுக்கு கையூட்டு கொடுத்து, அதாவது லஞ்சம் கொடுத்து சில காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள். இது உங்களுக்கு வந்திருக்கிற விதியினுடைய அமைப்பு. அதே நேரத்தில் துலா ராசியினருக்கு ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து செவ்வாய் கேதுவுடன் பார்க்கிறார். எனவே பூர்வீக வலுப்பெறும், தெய்வங்களுடைய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும் என்பது உங்கள் ஜாதகத்தில் இந்த ஆண்டு நடக்கக்கூடிய உண்மை. சனியும் புதனும் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து 7ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் லக்னத்தை 12இல் அமர்ந்து, எனவே உங்கள் மன வாழ்க்கையில் இல்லறம் இனிக்கும், இன்பம் தேடி வரும். அதே நேரத்தில் உங்கள் மனைவி வகையில் சிற்சில சச்சரவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக மனக்கசப்பு வந்து மறையும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது 8ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். எனவே சிலருக்கு அரசாங்கத்திலிருந்து உயர் பதவிகள், உயர் பட்டங்கள், உயர் பரிசுகள் கிடைக்கப்பெறும். இது அவர்களுடைய திறமையை பொறுத்தது. அதே நேரத்தில் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் லக்னத்தில் 2ஆம் இடம் புதனும் சனி சம்பந்தப்படுவதால் சிலரது தாய் மாமன் வழியில் சில செலவுகள் செய்ய வேண்டி வரும். சிலருக்கு ஆண் வாரிசு இல்லாத மாமன் இருக்கக்கூடிய அவர்களுக்கு அவருடைய அசட்டு சொத்துக்கள் அவர்களுக்கு சேரும். ஆண் வாரிசு இல்லாத மனைவி வழியில் ஆண் வாரிசு இல்லாதவர்களுக்கு அவர்களுடைய சொத்துக்கள் கிடைக்கப்படுவார். அதே நேரத்தில் அவர்களுக்கு இவர் கர்மம் பண்ண வேண்டிய காலகட்டங்களும் உண்டு. 10க்குரிய சந்திரன் 4ஆம் இடத்தில் இருக்கின்றார். குருவால் பார்க்கப்படுகிறார், சனியால் பார்க்கப்படுகிறார். எனவே செய்தொழில் மேன்மை வரும். இடமாற்றம் நிச்சயமாக இருக்கின்றது. 7.5 சனியினுடைய கடைசி தாக்கத்தில் இருக்கிறீர்கள் இந்த ஆண்டு. ஆகவே சனி திசையும் சந்திர திசையும் 7.5 சனியும் சனி புத்தியும் சந்தித்தவர்கள் இதுவரை துன்பத்தை அனுபவித்து வெந்து நொந்து நூலாகி இருந்தவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு திருப்புமுனை ஆண்டாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே துளாராசி நேயர்களே, நீங்கள் உங்களுடைய பலனை அதிகப்படுத்துவதற்கும் கெடுபலன் இருந்தால் அதை குறைப்பதற்கும் நீங்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இருக்கிறபடியால் கும்ப லட்சுமியை வழிபடுவது சிறப்பு. எனவே ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் சென்று மங்களாம்பிகையும் ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு செய்து வர உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டில் நல்ல திருப்புமுனை ஏற்படும்.